Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரே இப்போதும் பிரேயரில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் வெளியேறித்தவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்கள் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அவர்கள் உங்களுடைய மகிமையை மகத்துவங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ உதவி பண்ணலாம். அவர்களுக்கு ஆண்டவரே எந்த தடைகளும் வராதவாறு நீர் வேலியடித்து நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. நாமத்தான் ஜீவிக்கிறோம். ஆமே. இப்போது நாம யாவரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகத்துவமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவன் பரிசுத்த மகத்துவமான தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரேங்க நாமத்தை உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவன் பரிசுத்த மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்த ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர் மகத்துவமானவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ லோகத்துக்கு எஜமானன் அவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ சிருஷ்டிகர். நம்முடைய தேவன் சர்வ சிருஷ்டிகர். எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதர். அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் அற்புதர் அற்புதர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நன்மைகளின் நாயகனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதான பிரபுவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்மை ரட்சித்த தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகர். ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய கல்வாரி நாயகன் நமக்காக நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்த கல்வாரி நாயகன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சிக்குரிய இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரிய இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நாமத்தை உடைய தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ரோயி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் எபனேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் எபனேசரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ரோயி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகத்துவம் ஆச்சரியமானவரே கர்த்தத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர். கேள்விகள் சேராவிகள் ஆராதிக்கும் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ரட்சிப்பின் பாதையில் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. அவர் நமக்கு நித்திய ஜீவ பாதையை கற்று தந்தாரே. ஹalleluya 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 ஹalleluya. நித்தியத்தை குறித்து நமக்கு கற்று தந்தாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஜீவ நதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அற்புத அற்புத எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புத மகத்துவமான தேவனே நீர் அற்புத. ஹalleluya 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 ஹalleluya. வல்லமையுள்ள தேவனே நீர் அற்புத அற்புத. ஹalleluya ஹalleluya. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை காண்கின்ற தேவன், நம்ம கண்ட நம்மை அழைத்த தேவன், சிறுமைப்பட்டிருந்த நம்மை அழைத்த தேவன். ஹalleluya. நம்மை சிறந்து விளங்கும்படி நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த உன்னதத்தில் வைக்கும்படியாக ஹalleluya உன்னத நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. வார்த்தை வடிவமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வார்த்தைகளால் நித்தம் நிரப்பி நம்மை வழி நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. நம்ம ஆலோசனை கர்த்தரவர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நித்தம் நித்திய ஜீவ பாதை நமக்கு கற்று தருகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya. சுகந்தரும் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவாந்திர வெளிகளில் ஆறுகளில் உருவாக்குகிற தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. நித்தம் நல்ல புஷ்டியான ஆகாரங்களால் நம்மை போஷித்து நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபுவை ஸ்தோத்திரிப்போம். சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நம்மை ரட்சித்தாரே. ஹalleluya. நம்மை மீட்டெடுத்த தேவன். ஹalleluya ஹalleluya. முளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுத்தாரே. ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக ராஜாதி ராஜா பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் புகழ்ச்சிக்குரியவர். அவர் ஆராதனைக்குரிய தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்னியால் நிரப்பி எங்களை நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையே ஒளியே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை ஒளியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. இரக்கத்தின் தேவன், நம் மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. பாவ சாபத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக நமக்காக கல்வாரியில் வெட்டி சிறந்தாரே. ரத்தம் சிந்தனாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளார். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திரன் சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் அடைக்கலமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனை பாதையை நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya. நம்முடைய நித்திய ஜீவன். ஹalleluya. சத்தியம் ஒளியும் ஜீவனுமான தேவனை ஸ்தோத்திரிப்பா. அவரே நம்முடைய சத்தியம், அவரே நம்முடைய ஜீவன், அவரே நம்முடைய வழி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீவ மார்க்கத்தை நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவர் வல்லவர் நல்லவர், அவர் நல்லவர், சிறந்தவர், உயர்ந்தவர்.
ஹalleluya 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 சிறுமைப்பட்ட நம்மை அழைத்தாரே சிறந்து விளங்கும்படியாக ஹalleluya ஹalleluya கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையின் கண்மலையே ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் மூலைக்கல்லே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் மூலைக்கல் ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 பரலோகத்திலிருந்து வந்த ஜீவ அப்பமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவரே சத்தியமும் வழி ஜீவன் ஹalleluya ஹalleluya நம்முடைய சத்தியம் அவர் ஹalleluya நம்முடைய ஜீவன் ஹalleluya நம்மை நீதிமான்களாக்கும்படியாக அழைத்தாரே ஹalleluya ஹalleluya அவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya மகத்துவம் ஆட்சி நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya 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 ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நித்திய பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர யெகோவா ஈரே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா ஹalleluya எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிகர் ஹalleluya எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அவர் ஹalleluya 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 நம்முடைய மீட்பர் நம்மை மீட்டெடுத்த மீட்பர் ஹalleluya 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 நம்ம மீது இரக்கம் கொண்ட தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் வார்த்தை வடிவமே ஸ்தோத்திரிக்கிறோம் வார்த்தைகளால் நிரப்பி நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஆலோசனை கர்த்தரவர் நமக்கு ஆலோசனைகளை கண்டு நடத்துகிற தேவன் கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எல்லா தீமைகளையும் விலக்கி ஹalleluya அக்னியாக சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்முடைய காண்கின்ற தேவன் நம்மை காண்கின்ற தேவன் நம்மை காக்கின்ற தேவன் அவர் ஹalleluya ஹalleluya பாதங்களில் விடராதபடி தன்னுடைய கரங்களில் ஏந்தி வழி நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 நன்மைகளால் முடிசூட்டி மகிழ்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya போதனையால் ஹalleluya நம்மை திருப்தியாக்குகிறாரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டாரே நம்முடைய மீட்பர் அவர் ஹalleluya ஹalleluya இயேசு நம்முடைய மீட்பர் ஹalleluya ஹalleluya மீட்பராகிய இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்கு நன்மைகளை செய்கிற நன்மை நாயகரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகரே எங்கள் பாவ சாபங்களை ஏற்ற கல்வாரி நாயகரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேகத்தால் இப்போதும் நம்ம ஊட்டிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமையானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எல் ஷடாய் எல் ரோயி எல்லாம் வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஜீவாத்மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் இப்போதும் நாம் ஒரு பாட்டு பாடலாம் அந்த பாடல்களை எல்லாம் நீங்க சும்மா இருக்கிற நேரங்கள்ல காணாம படி இது அதை கற்றுக்கொள்ளுங்க எவ்வளவு தூரம் நீங்க பாடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம் கடந்து வரும் உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் நேசுவேன் பாரான என் வாழ்வில் வசந்தமானி உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் நேசுவேன் பாழான என் வாழ்வில் வசந்தமானி உம்மோடு நான் வாழ உறவாடி துணையில்லா என்னில் துணையாடி உம்மோடு நான் வாழ உறவாடி துணையில்லா என்னில் துணையாடி உம்முறவு என்னை தேற்றுதே உம்மன்பு என்னை
மகிழுதே உம்முறவு என்னை தேற்றுதே உம் அன்பு என்னில் மகிழுதே உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை புகழ பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா நானோ ஒரு வெறுமை நீரோ என்னில் பூரணமானி நானோ ஒரு வெறுமை நீரோ என்னில் பூரணமானி அன்பே பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பே பாசமான நேசரானி அன்பே பாசமென்று ஏதுமில்லா வாழ்விலே அன்பே பாசமான நேசரானி உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடாமல் நான் இருப்பதா உம்மை புகழாமல் நான் வாழ்வதா உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாடாத என் வாழ்வில் வசந்தமானே உம்மை பாடுவேன் போற்றுவேன் புகழுவேன் இயேசுவே பாடாத என் வாழ்வில் வசந்தமானே பாடாத என் வாழ்வில் வசந்தமானே. நாம இப்போது வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் பைபிள். பைபிள் இல்லாதவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே நல்ல பைபிள் வாங்கணும், எனக்கு உதவி பண்ணுங்க என்று நீங்கள் ஆண்டவரோடு கேட்கும் போது அவர் நமக்கான பைபிளை ஆயத்த பண்ணுவார். இப்போதும் ஆதியாகமம் 49வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் ஆதியாகமம் 49. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 49 1 முதல் 16 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். 1 முதல் 16 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 49 வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு தன் குமாரனை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் தத்துவமும் என் முதல் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்மாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்மேல் பணிவார்கள். யூத பாலசிங்கம், நீ இணை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் சிங்கம் போலும் மடங்கி படுத்தார். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணியன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியும் தன் கோழியை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறை முகமாய் இருப்பான். அவன் எல்லையை சீதோன் வரைக்கும் இருக்கும்.
இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோலை சாய்த்து பகுதி பகுதி காட்டுகிறவன் ஆவான். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது யாக்கோபு என்ன பண்ணுகிறார் என்றால், இப்போது அவர் தன்னுடைய மகன்களை அழைக்கிறார். தன்னுடைய மகன்களை எல்லாம் இப்போது அவர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். நேற்றுக்கு யோசேப்பையும் அவருடைய 2 மகன்களையும் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். இப்போது மற்ற மகன்களை எல்லாம் அழைக்கிறார். ஒன்று சேர்ந்து கூடி வாருங்கள் என்று அவர்களை அழைத்து விட்டு அவர்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லும்படியாக அவர் கூப்பிடுகிறார். முதலாவதாக ரூபனை குறித்து அவர் சொல்கிறார். ரூபன் அவருடைய முதல் மகன், தனக்கு பிறந்த முதல் மகன். அவனை குறித்து அவர் சொல்லும் போது, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், நீ மகிமை விசேஷித்தமானவன் என்று சொல்கிறார். சிரேஷ்ட புத்திரன் என்றால் அவர் தன்னுடைய முதல் மகன். எல்லா குடும்பங்களையும் தன்னுடைய முதலாக தனக்கு பிறக்கிற பிள்ளைகளை அவர்கள் விசேஷித்த பிள்ளைகளாகத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் மீது அன்பு அதிகமாய் இருக்கும். அப்படியாகத்தான் இவரும் தன்னுடைய மூத்த மகனாகிய ரூபனை பார்த்து சொல்கிறார், நீ விசேஷித்தமானவன், ஆனா நீ எனக்கு சிரேஷ்டபுத்திரன், முதல் பேரானவன், எனினும் நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்கிறான். காரணம், அவன் தன்னுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான் என்று. இவருடைய மருமனையாட்டியை அவன் தீட்டுப்படுத்தினதுனால அவர் வேதனைக்கு உட்பட்டு போனார். அதனால அவர் என்ன சொல்கிறார், நீ மேன்மை என்னுடைய முதல் பேராவனானவனாக இருந்தாலும், நீ விசேஷித்தவனாக இருந்தாலும் ஒரே மேன்மையடைய மாட்டாய் என்று அவருக்கு அந்த ஆசீர்வாத வாழ்த்துதல் அவருக்கு கிடைக்காமல் போகிறது. அடுத்ததாக அவர் சிமியோன் லேவியை குறித்து சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களை இயக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேராமல் போகிறது. காரணம், அவர்களும் அந்த ஒரு பட்டணத்தை சீகேம் இந்த பட்டணத்தை அவர்கள் நாசமாக்கினார்கள் என்று நாம பார்த்தோம். எந்த அதிகாரத்தில் நாம இதற்கு முன்பாக பார்த்தோம்? ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். 25வது வசனம் அங்கே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எடுத்துக்கொள்கிறேன், வாசிக்கிறேன். நாம அன்னைக்கு இதுக்கு முன்பாக நாம அதை பார்த்தோம். 34 ஆதியாகமம் 34 25வது வசனத்தில், 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாவின் சகோதரருமான சிமியோன் லேவி எனும் 2 பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். இதை நாம் அன்றைக்கு பார்த்தோம். எதற்காக கொண்டு போட்டார்கள் என்று பார்த்தோம். தன்னுடைய சகோதரியாகிய தீனாரை சீகேன் என்பவன் தீட்டுப்படுத்தினதுனால அவர்கள் மூர்க்க குணம் கொண்டு என்ன பண்ணுகிறார்கள் என்றால், சீகமையும் அவனுடைய தகப்பனாரியாகிய ஏமோரையும் அந்த பட்டணத்தில் உள்ள ஆண் மகன்களையும் கொலை பண்ணார்கள் என்றும், மேலும் அந்த பட்டணத்தில் உள்ள பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்தார்கள் என்றும், அந்த பட்டணத்தை கொள்ளையிட்டார்கள் என்றும் நாம் பார்த்தோம் அல்லவா? அதனால்தான் அது ஒரு சாபத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது என்று யாக்கோபு மனம் கசந்து போனார். அது அவர்களுடைய எதனால் இதை பண்ணினார்கள் என்றால், அதை சமரசமாய் பேசி அதை சரியான ஒரு தீர்ப்பு அங்கே கொண்டு வராமல் அவர்களுடைய அகங்காரத்தினால் அதை செய்தார்கள் என்று அவர் அங்கே சொல்கிறார். அகங்காரமும் அவர்களுடைய மூர்க்க குணத்தினாலேயும் அவர்களுடைய கோபத்தினாலேயும் அது செய்ததனால் அது சாபத்தை அவர்களுக்கு உருவாக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்று, அதனால் அந்த ஆசீர்வாதம், இவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் போய் சேராது என்று சொல்கிறார். அடுத்ததாக அவர் யூதாவை குறித்து சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன். யூதா அவருக்கு பிரியமானவனாக வாழ்ந்ததனால் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் செழுமையாக அவனுடைய அவனுக்கு செழுமையும் கொழுமையும் அவனுக்கும் அவன் தன் சந்ததிகளுக்கும் இருக்கும் என்றும் அவரை ஆசீர்வதிக்கிறார். மேலும் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீக்குவதில்லை என்று சொல்றார். சமாதான கர்த்தராகிய நம்முடைய தேவன் வருமறை அந்த செங்கோல் என்கிற முத்திரை அவர்களுக்கு ஒரு முத்திரை பொறிக்கப்படுகிறது. அந்த முத்திரை அவர்களை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்றார். செங்கோல் என்றால் நாம படித்திருப்போம். இந்த ராஜாக்கள் அரண்மனையில் உட்காரும் போது, அவர்கள் சிங்காசனத்தில் உட்காரும் போது அவர்கள் கைகளில் ஒரு கோல் இருக்கும். அதுதான் செங்கோல். அது எதற்காக அவர்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த சிங்காசனத்தில் அவர்கள் அமரும் போது அதை கையில் ஏந்தி இருப்பார்கள். காரணம், அது அவர்கள் பார்க்கும் போது நான் என்னுடைய தேசத்தை நீதியாகவும் நேர்மையாகவும் ஆள வேண்டும் என்று அவர்களுக்கு அது உணர்த்தி கொண்டே இருப்பதற்காகத்தான். நீதி தவறக்கூடாது. அந்த ராஜ்ய பாரத்தை அவர்கள் நடத்தும் போது அந்த தேசத்தில் நீதி தவறாமல் நேர்மையாக ராஜ்யபாரம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அதை கையில் வைத்திருப்பார்.
வைத்திருப்பார்கள். அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் அந்த செங்கோல் முத்திரை அந்த யூத வம்சத்தில் இருக்கும் என்று அவர் அங்கே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அது தேவன் அந்த போட்ட முத்திரை. கர்த்தராகிய தேவன் திருப்பி வருவார். நம்முடைய தேவன் இனி வருகிறார். அந்த தேவன் வரும்படி அவர்களை விட்டு அது நீங்குவது வேண்டும். அவர்களுடைய அந்த அவர்களுக்கு கொழுமையும் செழுமையும் இருக்கும் என்றும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக செபுலோனை குறித்து ஆசீர்வதிக்கிறார். செபுலோனுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் என்று அவரை ஆசீர்வதிக்கிறார். இசக்காரை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பான் என்பவனை ஆசீர்வதிக்கிறார். இப்படியாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்க்கும் போது என்ன அங்கே சொல்லப்படுகிறது? தன் தகப்பனுக்கு மன வருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். யூவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். அதனால் அந்த தகப்பனுக்கு மனவேதனையை கொடுத்து விட்டான். அதனால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காமல் போகிறது. அதே போல சிமியோனும் லேவியும் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுடைய அகங்காரத்தினால் சாபக்கேடுகளை உருவாக்கி கொண்டார்கள். தகப்பனுக்கு மாபெரும் மன வருத்தத்தை உருவாக்கி இருந்ததனால் அவர்களும் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள். நாமும் இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தாய் தகப்பன்களை கனம் பண்ண வேண்டும். இந்த வேதத்தில் வரும் நாட்களில் நாம படிப்போம். தேவனுடைய கட்டளைகளில் அது ஒன்றாக இருக்கிறது. உன்னுடைய தாய் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும். அவர்களை முதிர் வயதில் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குமா? அப்ப நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக நாம இருக்கும் போது நம்முடைய அது ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் என்று தேவனே அதை நியமித்திருக்கிறார். அதனால் நாம எப்போதும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு இப்ப அவர்கள் இறந்து போயிருக்கலாம். தாய் தகப்பன் அவர்களை நாம கவனிக்காமல் விட்டிருந்தா கூட ஆண்டவரோடு மன்னிப்பு கேட்டோம். நான் அறியாமையினால் செய்தேன் அப்படி என்று நாம் இந்த தேவன் இதில் நியமித்திருக்கிறார். இந்த கட்டளைகளை தாய் தகப்பன்களை கனம் பண்ண வேண்டும். அதே மாதிரி பிள்ளைகள் எப்போதும் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவர்களை கனப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மன வருத்தம் கொடுக்காத பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யும். அது எப்படி என்றும் நேற்றுக்கு பார்த்தோம். ஒருவர் ஆசீர்வதிக்கும் போது அது எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்றும், ஒருவர் சபிக்கும் போது அது நமக்கு எப்படி சாபத்தை கொண்டு வருகிறது என்றும் நாம் நேற்றுக்கு பார்த்தோம். எப்படி என்றால், அவர்களோடு தேவன் இருக்கும் போது அந்த தேவ ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய ஆவி அவர்களோடு இருக்கும் போது, தேவனுடைய அபிஷேகமும் வல்லமை அவர்களோடு இருக்கும் போது அவர்களிருந்து புறப்பட்டு செல்கிற வார்த்தை அங்கே கிரியை செய்யும் என்று நாம பார்த்தோம். அதனால் எப்போதும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக நாம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம என்ன பண்ணலாம் என்றால், இது தனித்தானே சோதித்து அறிகிற ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தனித்தானே சோதித்து அறிங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் காலையில இருந்து இது நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம்? தேவனுக்கு பிரியமாக இருந்தோமா? தேவனுடைய மகிமையை பெற்றுக் கொண்டோமா? தேவனுடைய அந்த காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்ததும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? நாம் தேவனை தரிசித்து விட்டுதான் அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும். அப்போதான் அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நமக்குள் கடந்து வருது. என் முகத்தை பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் என்று அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அது கடந்து விடும். அதே மாதிரி அவருடைய அந்த அன்பில் நிலைநின்றோமா? தினமும் நம்மை பரிசுத்தம் உடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் நாம இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். அப்போது அவருடைய மகிமையை பெற்றுக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு குறைகள் இருந்ததென்றால் நாம் தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விஷயங்களில் நான் சரியாக இருக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய பழக்க தோஷங்களில் சிலவற்றை நாம செய்து விடுவோம். ஆகையினால் அது இனி நான் செய்யாதவாறு, ஆண்டவரே அது எனக்கு எப்போதும் ஆண்டவரே உம்முடைய துணை எனக்கு இருக்க வேண்டும். நான் என்னை மீண்டும் மீண்டும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் செபித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒன்று நான் சொல்றேன், எப்போதும் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வீடையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மோடு நாம் பரிசுத்தமாக இருக்கும் போது நமக்கு உள்ளத்துக்குள் வாசம் பண்ணுவார். அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வீடும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் சுத்தம் நம்ம போல அல்ல, நம்முடைய தேவன் பரிசுத்தர். அதனால் பரிசுத்தத்தோடு இருக்கிற இடத்தில் தான் அவர் உலாவுவார். வீட்டுக்குள் உலாவுவார். ஆகையினால் நம்முடைய முடிந்தாலும் நம்முடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அடுத்ததாக கடைசியான ஜெபத்துக்காக, குடும்ப தேவைகளுக்கான ஜெபத்துக்காக நாம கடந்து செல்லலாம். எல்லாரும் அவர்களுடைய தேவைகளுக்காக இப்போது ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அதன்படியாக நீங்கள் கேளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற வரங்களை நீர் ஆயத்தம் பண்ணுவீராக. அவர்களுடைய துணையை கண்டடையக்கூடிய அந்த மகிமை கண்களை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக. சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, சொத்துகள் ஏமாற்றப்பட்டவர் அவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுடைய சொத்துகள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துகள் அவர்களுக்கு திருப்பி கிடைக்கும்படியாக வல்லமை தேவன் அங்கே கிரியை செய்வீராக. ஆண்டவரே, அந்த சொத்துக்களை எல்லாம் யார் யார் ஏமாத்தி அவர்களை ஆண்டவரை மோசம் போக்கினார்களோ அதெல்லாம் இப்போது உமது கரத்தில் கொடுக்கிறோம். வல்லமை நீதியின் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். செங்கோல் முத்திரையுடைய தேவன் நீர் ஆண்டவரே அங்கே நீதியை செய்வீராக. அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே, அவர்களுக்கு நியாயம் விசாரித்து அவர்களுக்கான ப்ராப்பர்ட்டியை அவரவர்களிடம் ஒப்படைப்பீர். அதுக்கு ஏமாற்றுதல் பண்ணவர்களை நீர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் தொடுவீராக. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுடைய சொத்துக்களையோ மற்றவர்களுடைய பொருட்கள் மேலே இச்சியாமல் இருக்க நீர் அங்கே செயல்படுவீராக. மற்றவர்கள் பொருள் மீது இச்சியாதே என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியாக அங்கே செயற்கையை நடப்பதாக. ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு உண்மை நோக்கிறவர்களை நோக்கி பார்ப்பீராக. அவர்கள் அதிலிருந்து விடுபடுவையாக, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும்படியாக அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கான வழிவாசல்களை நீர் திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இப்போது குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்களை உமது கருதல் கொடுக்கிறோம். சில குடும்பங்களில் ஆண்டவரே, கணவன்மார்கள் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதன் நிமித்த குடும்பங்களில் மனவேதனைகள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவரே தொடுவீராக. அவர்கள் யாவரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை தொடுவீராக. அவர்களுக்கு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியான சாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே உம்மில் வளர நீர் உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் மாயை வழிகளில் சிக்கி தவிக்காமல் நீர் அவர்களை வேலியடித்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களோடு ஒவ்வொரு நிமிஷமும் நீர் இடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். நீர் அவர்களோடு ஆசீர்வாடுவீராக. நித்திய ஜீவனின் விழிப்புணர்வு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோர்களுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மேலும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, வியாதிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். வியாதி எந்தெந்த இடங்களில் சரீரங்களில் பலப்பயணப்பட்டு இருக்கிறதோ அந்த இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து சொல்லட்டும். ஆண்டவரே, உமது வல்லமை இப்போது இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே உமது கரம் அங்கே நீட்டப்படுவதாக. தொட்டு சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உமது ஜீவ ரத்தம் அங்கே பாய்ந்து செல்லட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த இடங்களில் ஒரு முழு விடுதலையை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தால். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். தொலை தூரங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண் மகன்களையும் பெண் மக்களையும் கொடுக்கிறோம் உமது கரத்தில். அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார குறைவுகளை நீக்கி போடுவீராக. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பங்களில் தேவையில்லாத செலவினங்கள் வராதவாறு பார்த்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதையில் ஒவ்வொருவரையும் நடத்தி கொள்வீராக. ஒவ்வொருவரும் இன்னும் உண்மையில் வளர்கிற அறிவில் வளர உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் ரட்சிப்புகள் வர உதவி பண்ணும் ஆண்டவரே. அவர்களை ஞானத்தோடு நடத்துவீராக. ஒவ்வொரு ஞானத்தோடு குடும்பங்களை அநேகருக்கு குடும்பங்களை சரியாக கட்டி காக்க நிர்வகிக்க தெரியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை ஆண்டவரே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களை எல்லாம் கருத்தில் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய ஞானம் ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தால் குடும்பங்களை நிரப்புவீராக. அந்த கால இவர்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக.
எல்லாரையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். மகிமைப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இரவெல்லாம் உமது பிரசன்னம், கிருபை, சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம ஸ்பெஷல் பிரேயர் பண்ணலாம். அந்த நமக்கு முத்துசாமி பிரதருக்கு, அது மாதிரி ராணி மேமுக்கு, இவங்களுக்கெல்லாம் சொத்துகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம யாவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவரே கோர்ட் என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் சொத்தை ஏமாத்தி விட்டு இவர்கள் பேர்லயே கேஸ் போட்டு அவர்களை என்ன பண்ணுகிறார்கள் என்றால் சிரமத்துக்கு உட்படுத்துகிறார்கள், அலைச்சலுக்கு உட்படுத்துகிறார்கள். ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும். இனி அவர்களுக்கு அலைச்சல் வராதவாறு ஆண்டவர் சமாதானத்தோடு நடத்த வேண்டும். அதற்காக யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இவர்களுடைய சொத்துக்களை, ஆண்டவரே, ஏமாற்றப்பட்ட சொத்துக்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நியாயாதிபதியாகிய தேவன் அங்கே நியாயம் விசாரிப்பீராக. யார் இதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பீராக. இன்னும் அவர்களே ஆண்டவரே, இவர்களுடைய நேரங்களை வீணடிக்காதவாறு ஆண்டவரே, இவர்களை சமாதானத்தின் பாதையில் அவர்கள் கடந்து செல்லும்படி நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவைகளை எல்லாம் சீக்கிரமா இவர்கள் கரங்களில் ஆண்டவரே கடந்து வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. ஜீவனுள்ள தேவனின் ஜீவ வல்லமை அங்கே பாய்ந்து செல்வதாக. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வல்லவராகிய தேவன், ஜீவன் உள்ள தேவனின் ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அங்கே ஆண்டவரே நியாய விசாரிப்புகிற இடங்களில் கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் இதை கட்டளையிடுகிறோம். நீர் செய்து கொடும் ஆண்டவரே. நீர் செய்கிற தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். நீரே சொல்லியிருக்கு, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியாக இங்கே ஆக கடவுது. என்னுடைய கையின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். இப்போது உமது கையின் கிரியைகளுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, நீரை செய்வீராக. அவர்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்கள் நிலங்களை அவர்கள் கரங்களில் ஒப்படைப்பீராக. இயேசுவின் நாமத்தால் ஆமென். அப்படியாக அடுத்ததாக இனி ஸ்பெஷல் பிரேயர் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். இது நாளைக்கு கேஸ் இருக்கு மேம் கோர்ட்டு. தீபா, ஒரு மினிட் சொல்லுங்க மேம். நாளைக்கு கேஸ் இருக்கு மேம். நாளைக்கு உங்களுக்கு அந்த கேஸ் அதான் வெளியில சேர்க்கற. அப்புறம் இங்க ஓனர் வெளியில தண்ணி போடணும், நீங்க யாரும் ஆள் வச்சிருங்களான்னு கேட்டாங்க. என்ன பண்றாங்க? ஆள் யாருன்னா வேணுமா என்ன கேக்குறாங்க. சரிங்க மேம். இல்ல, வாசல்ல தண்ணி போறதுக்கு நீங்க போடுங்க, இல்லாட்டி ஆள் ஒன்னா வைக்கிறேன்னாங்க. மார்னிங்க வீட்டுக்கு எல்லாம் உள்ள எல்லாம் பார்த்தாங்க, நேரம் உள்ள வந்தாங்க. அது வேற தண்ணி போடணும் நீங்க காலையிலன்னாங்க. சரிங்க மேம். அதுக்காக அவங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கலாம். ஓகே மேம். சரிங்க. அடுத்து தீபா சொல்லு. அக்கா, நேத்து நாங்க ஒரு பொண்ணுக்காக ஆமா 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 அந்த பொண்ணு டெத் ஆயிட்டாங்கக்கா. அவங்க குடும்ப ஆறுதலுக்காக. சரிம்மா. அந்த அமைச்சு வைக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே, இவங்க ராணி மேமுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு அந்த வீட்டு ஓனரால எந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் வராதவாறு நீர் அவர்களை ஆண்டவரே கண்ணு கருத்துமாய் பாதுகாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் வராதவாறு அவர்கள் காரியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும், இவர்களுடைய காரியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நீர் அங்கே கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாய் அந்த வழிநடத்தல் இருப்பதாக. ஆமென். அதே மாதிரி ஆண்டவரே, இந்த பலவீனப்பட்டு போன மகளுடைய குடும்பத்துக்காக ஆண்டவரே, அந்த மகளுக்கு ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம், அந்த மகளினால் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட அந்த மன வேதனைகள் ஆண்டவரே, அசம்பாவிதங்களுக்காக ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஒரு சமாதானம் கிடைப்பதாக, சமாதானத்துக்கு ஏதுவாக ஆண்டவரே எல்லாரையும் நீ தொட்டு உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு ஊற்றுவீராக. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துவீராக. மேற்கொண்டு அடுத்த காரியங்களுக்கு அவர்கள் கடந்து செல்லும்படியான அந்த பலத்தை நீர் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அடுத்ததாக சொல்லம்மா. சொல்லுங்க மேம். சரிங்க. நாம இப்ப கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை. God bless you.